உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பத்தொன்பது 11/2015 கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 7:46 வரை, பின்பு நவமி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 4:32 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 4:32 வரை, பின்பு மரண யோகம். ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, எதையும் மறக்க தெரியாமல் ஒளிவு மறையின்றி செயல்படும் உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டிலும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் இருப்பதாலும் பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி கிடைப்பது மட்டுமில்லாமல் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மிதுன ராசினியர்களே, மற்றவர்கள் ரசிக்கும்படி அருமையாக பேசும் திறன் கொண்ட உங்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக நிலவிய குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியானது உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, உங்களை நம்பியவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட நீங்கள் இன்றைய நாளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாள் முழுவதும் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 3லும் 2ல் குருவும் சஞ்சரிப்பதால் பண வரவானது நன்றாக இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சிம்ம ராசினியர்களே, எல்லோரையும் அனுசரித்து செல்லும் பண்பு கொண்ட உங்களுக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் நிலவிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் அனுகூலம் மிகுந்த பலன்கள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளக்கூடிய பண்பு கொண்ட நீங்கள் இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சனியானவர் 3ல் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் இருப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும்.